இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒரு சில காரியங்கள்ல மௌனமா இருக்கணும், மௌனமா இருக்க கற்றுக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மௌனத்தை தான் இழந்து போயிருக்கிறோம். அனாவசியமா நம்ம செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தப்பா போயிருக்கோம். இதுல மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை கவனிச்சு பாருங்க. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போல் இருக்கிறான். எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நீதிமொழிகள் நிறைய தடவை வாசிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை வாசிச்சிருப்போமா அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு டவுட். ரொம்ப அற்பமா எடுத்துக்குவோம் இந்த வசனத்தை, குறிப்பா சொல்ல போனா. ஆனா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டா வழியில போற நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு காரியம் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு நிறைய காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. நம்ம நிறைய விஷயங்களை தலையிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அடுத்த வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல தலையிடுறோம். அடுத்த வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிடுறோம். நிறைய காரியங்கள் அடுத்து நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்க காரியத்தில் தலையிடுகிறோம். தப்பு. குறிப்பா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய நண்பருக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு, அவருடைய நண்பருக்கு ஒரு சின்ன லோன் வேணும். ஆனா அந்த லோன் அவருக்கு சாங்ஷன் ஆகல, கடைசி நேரம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதை அறிஞ்ச பிறகு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, போய் வாலண்டியரா போய் நான் ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல ஒருவேளை தான் கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவருக்கு லோன் செக்யூரிட்டி சிக்னேச்சர் இவர் செய்து அந்த லோனை ப்ராசஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டார். இது நிமித்தம் எத்தனை பாடுகள் தெரியுமா அதுக்கப்புறமா? ஏன்னா வசனத்துல நீதிமொழிகள்ல தெளிவா சொல்றாரு, செக்யூரிட்டி சிக்னேச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். வசனம் சொல்லுது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கா, எடுத்து கொடுத்து உதவி செய்யலாம். எவ்வளவு இருக்கோ நம்மளால முடிஞ்ச தொகையை அவங்களுக்கு கொடுத்து, இதோ நீங்க உதவி செய்யலாம். ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா குறிப்பிட்ட நாள், 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாசமோ கழிச்சு எனக்கு திருப்பி கொடுங்க, வட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் இப்படிதான் உதவி செய்யணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டி சிக்னேச்சர் பண்றது, இல்ல நம்ம லோன் வாங்கி தர்றது, இல்ல நம்ம நகை அடமானம் வச்சு கொடுக்கறது, இது தப்பு. புரிந்து கொள்ளுங்க. இதை செய்ய சொல்லி ஆண்டவர் வேத புஸ்தகத்துல நமக்கு கட்டளையிடவில்லை. எதை வேண்டாம்னு சொல்றாரோ அதை நம்ம செய்யவே கூடாது. நேற்றைக்கு நம்ம கத்துத்தோம் இல்லைங்களா? இந்த காரியம் ஆகாது. ஆகாத காரியத்துல நம்ம தலையிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆசீர்வாத குறைவை நாம் தேவ சமூகத்துல மாத்திரமல்ல இந்த உலகத்திலயும் நம்ம பார்ப்போம். தயவுசெய்து இந்த மாதிரி தலையிடாதீங்க. ஜெபத்தோட இருக்க. அதுதான் நான் சொல்றேன், நீங்க தினமும் ஜெபிச்சு பைபிள் வாசிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். இனிமேலாவது விழிப்பா இருக்கணும். வேத புஸ்தகத்துல வாசிச்சு வசனத்தின்படி வாழ விழிப்பா இருங்க. ஜெபிக்கலாமா? கட்டளைப்படி நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் வேண்டாம் என்கிற காரியத்தை நாங்க செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளுவீராக. தினமும் வேத வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தின் வழியா எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். ஆண்டவரே, நீங்க பேசுகிற காரியத்துல சரியா நாங்க நடந்து கொள்ள எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.